அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் பிரதமர் அவர்கள் யாழ் விஜயத்தின் பொழுது கல்வியிலே தம்முடைய அரசு மிகவும் ஆர்வம் கொண்டதாக இருக்கின்றது, அக்கறை கொண்டதாக இருக்கின்றது என்று வெளிப்படுத்தினார். தமிழ் மக்களை பொறுத்தளவிலே பாரம்பரியமாக கல்வி என்பது பெரும் சொத்தாக கருதப்பட்டது. அதனால் பெற்றோர்கள், பெரியார்கள், ஆசிரியர்கள் என்று சமூகத்தின் வழிகாட்டிகள் குறிப்பாக தங்களுடைய முழு கவனத்தையும், தங்களுடைய முதலையும், தங்களுடைய செல்வத்தையும் பிள்ளைகளை கல்வியிலே வளர்ப்பதற்காக அர்ப்பண உணர்வோடு செயல்பட்டார்கள். பிள்ளைகளும் தங்களுடைய கல்வி அறிவை பெருக்குகின்ற காலத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாங்கள் சான்றோர்களாக விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கடுமையாக உழைத்தார்கள். காலப்போக்கிலே பல ஆண்டுகளாக எம்மத்தியில் இடம்பெற்ற இடப்பெயர்வுகள் காரணமாக ஒரு ஊர் விட்டு இன்னும் ஒரு ஊருக்கு, ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு என்று சொல்லி இந்த யுத்த காலங்களிலே ஒரு மாணவன் அல்லது மாணவி 15 வருடத்திலே 10க்கு மேற்பட்ட பள்ளிகளிலே அவர்கள் இடமாற்றம் பெற்று கல்வி பயின்று இருக்கின்றார்கள். முகாம்களிலே வாழ்வதனாலே அவர்கள் தங்களுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்காக மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த யுத்தத்தின் விளைவாக அவர்கள் உள்ளங்களிலே ஏற்பட்ட ஆதங்கங்கள், உணர்வு ரீதியாக அவர்கள் பட்ட வேதனைகள், இழப்புக்களை சந்தித்த வேதனைகள், இப்படி பல்வேறு விதமான சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த கல்வியினுடைய தரம், அவர்களுடைய கல்வி அறிவினுடைய அறிவு வளர்ச்சியினுடைய போக்கு மந்த நிலையை சந்தித்திருக்கலாம். அதனால் முன்னைய காலத்திலே இந்த கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் குலைந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு சுமூகமான காலத்திலே அமைதியை நிலவுகின்ற, ஓரளவு அமைதி நிலவுகின்ற காலத்திலே மீண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே இந்த கல்வி வளர்ச்சிக்காக அதீத கவனம் செலுத்தி வருகின்றது மெச்சுதற்குரியது, போற்றுதற்குரியது. ஆனால் இந்த கல்வி வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது சில அவதானிப்புகளை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியிலே அவர்கள் அக்கறை செலுத்துகின்றார்கள். அதாவது பரீட்சைகளிலே சித்தி பெற வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் இந்த கல்வியை திணிக்கின்றது போல இருக்கின்றது. ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய கல்லூரியிலே அல்ல பாடசாலையிலே படிப்பதைக்கு மேலாக அதே அளவு நேரத்தை அவர்கள் டியூஷனிலே அவர்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. டியூஷன் இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக பரீட்சையிலே அவர்கள் தேர்ச்சி பெற மாட்டார்கள் அல்லது அதீத சித்தியை பெற முடியாமல் இருக்கின்றார்கள். இது நல்லது. ஆனால் அவர்களுடைய அந்த கல்வியை அவர்கள் பெற்று அதிலே அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசம் குறைவாக இருக்கின்றது. அதனாலே விளையாடுவது அல்லது பொழுதுபோக்கிலே ஈடுபடுவது அல்லது அடுத்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் பழகுவது, இவற்கான நிலைகள் எல்லாம், இவருக்கான காரணங்கள் எல்லாம் குறைந்து வருகின்றன. அதனால இந்த அறிவு மட்டும் வளர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் பரீட்சையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லுவதிலும் பார்க்க அவர்களுக்கு ஓரளவு அதற்கான சூழலை, அவர்களுடைய உடல் உள்ள நிலைகளை அவர்கள் அவதானிக்க வேண்டும். அவர்கள் இளைப்பாறுதலும் அவர்கள் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கின்றதுக்கென்றும் சில நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒவ்வொரு பிள்ளையும் 100 புள்ளி எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆற்றல்களை நாங்கள் திடப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது என்பதும் இந்த பெற்றோர்களுடைய, ஆசிரியர்களுடைய கடமையாகும்.
வெறுமனே அவர்களை கடுமையாக ஏசி, அவர்களை தண்டித்து, அவர்களை அடக்குமுறை ரீதியாக வழிநடத்த முடியாது. அதனாலே அவர்களுக்காக இலகுவாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், அவர்கள் 90 புள்ளி எடுத்தால் இனி 95 எடுத்திருக்கலாமே என்று சொல்லுவதிலும் பார்க்க, இந்த 90 புள்ளிகளை எடுத்திருக்கிறாய் நல்லம் என்று சொல்லி அவர்களை பாராட்டுகின்ற, தட்டி கொடுக்கின்ற, அவர்களை சரியான முறையிலே வழிப்படுத்துகின்ற, சரி எது பிழை எது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பக்குவமான வழிநடத்துதல், ஆற்றுப்படுத்துதல் அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த பிள்ளைகள் அவர்கள் அறிவிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய ஒழுக்கமும் அவர்களுடைய பண்பும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியிலே கூறுகின்ற பொழுது அவர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார், மக்களுக்கும் கடவுளுக்கும் உகந்தவராக திகழ்ந்தார் என்று அவருடைய பதின்ம பருவத்திலே, அவருடைய பாலத்துவ பருவத்திலே அவருடைய வளர்ச்சியில் ஒரு ஆளுமை வளர்ச்சி ஒன்று இளையோடி கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். உணர்வு ரீதியாக, மதிப்பீடுகள் ரீதியாக, சரி எது பிழை எது, இந்த சரியானவற்றை செய்வதற்கும் நன்மையானவற்றை செய்வதற்கு தேடுவதற்கும் என்று சொல்லி அவர்களை வழிநடத்துதல் அவசியமாகின்றது. இந்த வழிநடத்துதல் என்பது வெறுமனே பேச்சளவிலே, போதிக்கின்ற அளவிலே இருக்கக்கூடாது. பார்த்து ஒழுகுகின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்வை உன்னிப்பாக பார்ப்பார்கள். அவர்கள் எத்தகைய மதிப்பீடுகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவரோடு அடிக்கடி சண்டை போடுவதையும், வாதாடுவதையும், தண்டிப்பதும், வன்முறையை வளர்த்து கொள்வதும், இப்படிப்பட்ட இந்த வன்முறையான பேச்சும் நடத்தையும் இந்த பிள்ளைகளை கடந்த கால இந்த யுத்த சூழ்நிலையோடு இருந்து ஒட்டி கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில இருந்து ஒரு வன்முறையற்ற, பக்குவமாக, இலகுவாக, எளிமையாக வாழுகின்ற ஒரு மதிப்பீடுகள் கொண்ட வாழ்வாக அவர்கள் உருவாகுவதற்கு வழி சமைத்து கொடுக்க வேண்டும். அதற்கு இன்றைய காலத்திலே இருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த காலத்திலே ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது அவர்களை அடிக்கக்கூடாது, பிரம்பு பாவிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் புதுமையான முறையிலே இந்த நவீன உலகத்திற்கு இன்றைய காலகட்டத்திலே வாழுகின்ற பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஒழுக்க நிறையை எப்படி நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் வன்முறையை அவர்கள் மீது திணிக்கின்றதுனாலே அவர்களுடைய ஆளுமை பாதிக்கப்படுகின்றது. அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நோக்கு, அவர்கள் கைக்கொள்ளுகின்ற மதிப்பீடுகள், அவர்கள் பெற்றோர்களினாலே பாதிக்கப்படுகின்றார்கள். பெற்றோர்களினாலே அவர்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள். பெற்றோர்களினாலே அவர்கள் ஏமாந்து போகின்றார்கள். அவர்களுடைய வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்கள், பெரியார்களுடைய வாழ்வு என்பது அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைவதில்லை. அதனாலே இந்த கல்வி என்பது வெறுமனே ஒரு ஏட்டுச் சுரைக்காயாக இருக்கக்கூடாது. புத்தகத்திலே இருக்கின்றதை படித்து அவர்கள் பரீட்சையிலே தேர்வு செய்கின்றது மட்டுமல்ல. காந்தியடிகளார் சொல்லுகின்றார், இந்தியாவிலே இருக்கின்ற ஏழ்மைக்கும், இந்தியாவினுடைய பின்தங்கிய நிலைக்கும், இந்தியாவிலே அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது அவர்களுடைய ஏழ்மை அல்ல, அறியாமை என்று சொல்லி. அதாவது அறிவிலும் ஞானத்திலும் மதிப்பீடுகளிலும் அவர்கள் வளர வேண்டும். அதனாலே வெறுமனே இந்த புத்தக படிப்பு மட்டுமல்ல, அவர்களுக்கு இந்த உலக ரீதியான அறிவையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு விதமான உலகத்தினுடைய இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் பார்க்கக்கூடியதாக, சிந்திக்கக்கூடிய விதமாக, கேள்விகளை கேட்டு எது சரி எது பிழை என்று அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ளவர்களாக அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இந்த அறியாமை என்பது வெறுமனே ஒரு அறிவு ரீதியாக மட்டுமல்ல, அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கு மேற்ப அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நோக்கு, அவர்களுடைய மதிப்பீடுகள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த குழந்தை பருவம், பதின்ம பருவம் என்று சொல்லுகின்ற இந்த குறிப்பிட்ட காலத்திலே பிள்ளைகள் அவர்கள் ஒரு பயிரை எவ்வாறு அது ஆரம்பத்திலே அதற்கு நீர் பாய்ச்சி, அதற்கு உரமிட்டு அதை பாதுகாப்பது போல அந்த
விளை நிலத்தை நல்ல முறையிலே படுத்துவது போல இந்த பிள்ளைகளுக்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் சுயநலவாதிகளாக, அவர்கள் ஏமாற்றுகின்றவர்களாக, அல்லது பாடசாலையிலே அவர்கள் கொப்பியடிக்கின்றவர்களாக, அல்லது பாடசாலையிலே அவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு பணிந்து நடப்பதற்கு தயங்குகின்றவர்களாக, அல்லது வெறுமனே குழப்படியாளர்களாக இருப்பது, அல்லது ஒளிச்சு அவர்கள் தங்களுடைய அந்த நடத்தையிலே அவர்கள் ஒளிந்து கொள்ளுகின்றது, மற்றவர்களுக்கு தெரியாமல் இரகசியமாக அவர்கள் தீமைகளை செய்கின்ற அப்படியான பழக்க வழக்கங்களிலே இருந்து அவர்களுக்கு சரியான முறையிலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே அவர்கள் நல்ல பிரஜைகளாக இருப்பதற்கு கல்வி என்பது மிகவும் அடிப்படையானது. அது மட்டுமல்ல, இந்த கல்வியை கற்கின்ற பொழுது அவர்கள் மதவறியர்களாக அல்லது இனவறியர்களாக அல்லது தங்களுக்குள்ளே ஒரு சுயநலத்தை உருவாக்கி அவர்கள் அடுத்தவர்களிடம் இருந்து தங்களை பிரித்து கொள்ளுகின்றவர்களாக, சுயநலவாதிகளாக அவர்கள் வளராமல் அவர்கள் பரந்த விரிந்த மனப்பான்மையோடு மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளோடு அவர்கள் உறவாடுகின்ற பொழுது மதிப்புக்குரியவர்களாக, மதிப்பை அளித்து மதிப்பை பெறுகின்ற ஒரு நல்ல பிரஜைகளாக அவர்கள் வளர்வது என்பது மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. எனவே இந்த கல்வி பிள்ளைகளுடைய வருங்கால பிரஜைகளுடைய கல்வி என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட பொறுப்பை ஏற்று அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் சற்று சிந்திப்பதும் அதற்கேற்ப எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வதும் அவசியமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நிற்கின்றேன். நன்றி. நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.